Hi students, very good morning to all. Today we are going to discuss about protozoan disease. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோட்டோசோவன் நோய்கள் அதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். See, about 15 genera of protozoans live as parasite within the human body and cause a disease. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நம்மளோட உடல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏறத்தாழ 15 புரோட்டோசோவா இனங்கள் வந்து ஒட்டுண்ணிகளை வாழ்ந்து நோயை வந்து ஏற்படுத்த வந்து சொல்லியிருக்காங்க. 50 ஜென்ரா புரோட்டோசோவன், அதாவது 15 ஸ்பீசிஸ் ஆஃப் புரோட்டோசோன் லிவ் as a parasite. எங்கேப்பா பேராசைட் அது வந்து வாழுது அப்படின்றாங்கன்னா வித்தின் த ஹியூமன் பாடி. ஸோ அப்படி வாழ்ந்து நமக்கு எதை உருவாக்குது அப்படின்னா வந்துட்டு நோய்கள் வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் காஸ் என்னது டிசீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஏன்னா புரோட்டோசோவன்றதை பற்றி உங்களுக்கு தெரியும். புரோட்டோசோவன் சொல்லிட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். செல்லுலார் ஆர்கானிசம். புரோட்டோசோவா இட் இஸ் ஒன் ஆஃப் த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டோசோவன் சொல்லக்கூடியது மோனோஜெனட்டிக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மோனோஜெனட்டிக் ஆல்ரெடி மோனோஜெனட்டிக் அப்படின்னா வந்து சிங்கிள் ஹோஸ்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள். அதான் என்ன சொல்கிறாங்க மோனோஜெனட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. மோனோஜெனட்டிக் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க சிங்கிள் ஹோஸ்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள்னு சொல்லக்கூடியது. அது யார் அப்படின்னா வந்துட்டு ஹியூமன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ த புரோட்டோசோவன் இஸ் ஏ மோனோஜெனட்டிக் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் ஹோஸ்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லக்கூடியது. அந்த சிங்கிள் ஹோஸ்ட்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா வந்து ஹியூமன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புரோட்டோசோவா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா வந்துட்டு லாம்பெல்லே அப்படின்னு சொல்லக்கூடியவர். லாம்பெல்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த புரோட்டோசோவா நோய்கள்னு சொல்கிறாங்களப்பா, இதை பற்றி ஃபஸ்ட் யார் வந்து டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னா லாம்பெல் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்கவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து இது மோஸ்ட்டாக எங்கே வந்து இந்த புரோட்டோசோவா வந்து வாழும் அப்படின்னா வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இந்த அது மட்டும் இல்லாமல் அதான் லார்ஜ் இண்டஸ்ட்ரி தான் இது வந்து வாழக்கூடியது. ஓகேங்களா? இது எங்கேப்போ வாழக்கூடியது லார்ஜ் இண்டஸ்ட்ரி வந்து வாழக்கூடியது இந்த புரோட்டோசோவான்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் மோர் காமன்லி ஃபவுண்ட் இன் த மேல் தென் ஃபீமேல். இது வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து மோர் காமன்லி ஃபவுண்ட் இந்த இதெல்லாம் மேல். யாரை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம சொல்லலாம் நமக்கு. ஓகேங்களா? அதாவது தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஸோ டிஸ்கவர் பண்ணவர் ஹூ டிஸ்கவர்ட் புரோட்டோசோவன் டிசீஸ் அப்படின்னா லாம்பெல். ஓகேங்களா? இட் இஸ் அ மோனோஜெனட்டிக் நேச்சர். வாட் இஸ் அ மோனோஜெனட்டிக் நேச்சர்? சிங்கிள் ஹோஸ்ட் லைஃப் சைக்கிள். ஸோ சிங்கிள் ஹோஸ்ட்ன்றது யார் அப்படின்னா வந்து ஹியூமன் தான் நம்ம வந்து சிங்கிள் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ மோர் காமன்லி ஃபவுண்ட் இன் மேல் தென் ஃபீமேல். இட் இஸ் மோர் காமன்லி ஃபவுண்ட் இன் த மேல் தென் என்னது ஃபீமேல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மெயினாக வந்து இப்போ நமக்கு என்னென்ன புரோட்டோசோவன் டிசீஸ் எல்லாம் இருக்குது. த டிசீஸ் காஸ்டு பை புரோட்டோசோவன். த டிசீஸ் காஸ்டு பை புரோட்டோசோவன். என்னென்ன புரோட்டோசோவன் டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேவா அமீபியாசிஸ் இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறாங்க அமீபியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதே மாதிரி மலேரியா. ஓகேங்களா? அமீபியாசிஸ் சொல்லக்கூடியது. ரெண்டாவது மலேரியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. மூணு வந்து பார்த்தா கேர்டியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. நம்ம சொல்கிறாங்க கேர்டியாசிஸ் சொல்லக்கூடியது. நாலாவது வந்து ட்ரிப்னோசோமியாசிஸ். ட்ரிப்னோசோமியாசிஸ். ஓகேவா? நாலாவது என்னது ட்ரிப்னோசோமியாசிஸ் சொல்லக்கூடியது. ட்ரிப்னோசோமியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஞ்சாவது லீஸ்மேனியாசிஸ். ஓகேங்களா? 5th ஒன். அதே மாதிரி லாஸ்ட் வந்து பார்த்தா ட்ரைகோமோனியாசிஸ் சொல்லக்கூடியது. என்ன சொல்லக்கூடியது ட்ரைகோமோனியாசிஸ். So these are the some protozoan disease. The first one amoebiasis, malaria, giardiasis, trypanosomiasis, leishmaniasis and trichomoniasis. These are the some protozoan diseases. Okay, and see the next one. For this pathogen live in the large intestine. Already I told. For this pathogen live in the large intestine. லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிறாங்க பெருங்குடலில் வந்து வாழக்கூடியது.
இந்த நோயை உருவாக்கக்கூடியது. அந்த நோய் கிருமி சொல்லலாப்பாக்க அந்த நோய் கிருமி சொல்லக்கூடிய எங்கடா வாழுது அப்படின்னா வந்து நம்முடைய பெருங்குடல் வந்து வாழுதா சொல்லியிருக்காங்க. திஸ் பேத்தோஜன் லிவ் இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது what is the incubation period? incubation period அப்படின்னு நம்ம சொல்லலாம். incubation period சொல்லக்கூடியது 2 to 4 weeks or more அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 to 4 weeks or more. 2 to 4 weeks or more அப்படின்னு இன்குபேஷன் பீரியட் தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த நோய் தொட்டுது வந்து ஏற்பட்டு மெயினாக வந்து அந்த அறிகுறிகள் நமக்கு ஏற்படுது இல்லப்பா, அந்த இடைப்பட்ட காலம் வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லக்கூடியது. எவ்வளோ சொல்லுங்க 2 to 4 weeks ஆர் என்னது மோர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம் அமீபியாசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அமீபியாசிஸ் சொல்லக்கூடியது. ஸோ திஸ் அமீபியாசிஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அமீபிக் டிசென்ட்ரி ஆர் அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றா விஷயம் வந்து கேட்கலாம். அமீபியாசிஸ் சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னது அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் திஸ் அமீபியாசிஸ் இஸ் காஸ்டு பை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஃபார் திஸ் அமீபியாசிஸ் இட் இஸ் காஸ்டு பை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழ் சொன்னோம் அப்படின்னா அமீபியாசிஸ் சொல்லக்கூடியது என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவா மூலிமா வந்து ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அமீபிக் சீதபேதி அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து என்னது அமீபிக் பெருங்குடல் அழற்சி நோயின்னு சொல்லக்கூடியது. அதான் சொல்லியிருக்காங்க அமீபிக் டிசென்ட்ரி. அமீபிக் டிசென்ட்ரி என்னது அமீபிக் சீதபேதின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அமீபிக் கோலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அமீபிக் பெருங்குடல் அழற்சி நோய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ மெயினாக ஆல்ரெடி ஐ டோல்ட் இது எங்கடா வாழுது அப்படின்னா வந்து விச் லிவ் இன் த ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஒன் வருஷம் கேட்கலாம் இது எங்கடா வாழுது அப்படின்னா வந்துட்டு which live in the human large intestine. இது எதுடா சாப்பிடுது அப்படின்னா வந்து and feeds on mucus and bacteria. and feeds on the mucus என்னது பாக்டீரியா. இது வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த மனித பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்றப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸோட கோலைன்னு சொல்றாங்க. கோலை செல்கள் அது மட்டும் இல்லை பாக்டீரியாக்களை வந்து என்னது உட்கொண்டு இவை வாழ்கின்றன. ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது the infective stage of this parasite. Infective stage of this parasite is a trophozoite. It's very very important one mark question. Infective stage of this parasite is a trophozoite அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒட்டுண்ணியோட நோய் உண்டாக்கக்கூடிய நிலையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா ட்ரோபோசைட்டில் தான் என்ன சொல்ல இந்த நோய் உருவாக்குது. which one is called the infective stage of this parasite, that is called the trophozoite அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நோய் உண்டாக்கக்கூடிய அந்த ஒட்டுடைய நிலைன்னு சொல்லக்கூடியது. இந்த ஒட்டுடைய நோய் உண்டாக்க நிலைக்கு என்ன சொல்கிறாங்க ட்ரோபோசைட். இது வந்து நோய் உண்டாக்கக்கூடியது. இந்த ட்ரோபோசைட் நிலை தான் வந்து நோய் வந்து உருவாக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரோபோசைட்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறதுனா விச் பெனிட்ரேட்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அதாவது தொலைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறது. விச் பெனிட்ரேட் தான் எது தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போகுது the walls of the host of intestine சொல்லக்கூடியது. ஆல்ரெடி ஐ டோல்டு அது எங்கே வாழுதுனா லார்ஜ் சொல்லிட்டேன். அது உள்ளுக்குள்ளே தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போகுது. விச் பெனிட்ரேட் the wall of the host intestine, that is called the colon சொல்லக்கூடியது. and secrete the one of the histolytic enzyme, it causing the ulceration, bleeding and abdominal pain and stools with excess of mucus அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த ட்ரோபோசைட்னு சொல்லக்கூடியது ஹோஸ்ட்னா யார் நம்மளே வச்சுக்கோங்க. நாம் தானே ஹோஸ்ட்டு. ஸோ இவை விருந்தோம்பின்னா வந்து நம்மளை வச்சுக்கோங்க. விருந்தோம்பின்னு சொல்லக்கூடிய அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது பெருங்குடரை துளைத்து சென்று அங்கே திசு சிதைவு நொதின்னு சொல்லக்கூடிய அதான் ஹிஸ்டோலைட்டிக் என்சைம் சொல்லக்கூடிய நொதி வந்து அது செக்ரீட் பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. சரியா. இதனால் அந்த என்சைம் வந்து செக்ரீட் ஆகிறதுனால அந்த நொதி வந்து வெளிவரதுனால அங்கே நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா வந்து குடற்புண். ஓகேங்களா. கொடுத்துருங்க செக்ரீட் ஹிஸ்டோலைட்டிக் என்சைம் இட் காசிங் அல்சரேஷன். குடற்புண் வந்து ஏற்படுது. அல்சரேஷன் குடற்புண் சொல்லக்கூடியது. ப்ளீடிங் ரத்த கசி வந்து இருக்கும். அதேமாதிரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்டமன் பெயின் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். சரியா. அது மட்டும் இல்லாமல் அதிக கோழையுடன் கூடிய மலக்கழிவுன்னு சொல்லக்கூடியது. ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் ஆஃப் மியூக்கஸ் சொல்லக்கூடியது. ஸ்டூல்ஸ் வித் என்னது எக்ஸஸ் ஆஃப் மியூக்கஸ். அது அதிகமாக மியூக்கஸ் வந்து இருக்கக்கூடியது. ஓகே. அந்த கழிவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அதிக கோழையுடன் கூடிய மலக்கழிவு நம்ம அந்த கழிவுகள் வெளியே தெரியலப்போ உனக்கு. ஸோ அதில் வந்து அதிக கோழையாக இருக்கக்கூடியது. அதாவது அதிகமாக எக்ஸஸாக உனக்கு என்னென்னா ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் ஆஃப் மியூக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இருக்குது அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது
symptoms of amoebiasis. So what are the symptoms of the amoebiasis அப்படின்னா can range from the diarrhea to dysentery with blood and mucus in the stool அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இந்த நோயோட அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் வயிற்றுப்போக்கு இருக்கும். வயிற்றுப்போக்குலேருந்து ஆரம்பித்து ரத்தம் மற்றும் கோழையுடன் கூடிய சீதபேதி, அதை நம்ம ரத்தம் கலந்த சீதபேதின்னு சொல்லுவாங்க. ரத்தம் கலந்த என்னது? சீதபேதி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த நோயோட அறிகுறிகள் வயிற்றுப்போக்குலேருந்து ஆரம்பித்து ரத்தம் மற்றும் என்னது கோழையுடன் கூடிய என்னது சீதபேதி வரை வேறுபடுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் அமீபியாசிஸ்? என்ன கொடுத்துருக்காங்க? டயரியா டு டிசென்ட்ரி வரைக்கும் வித் என்னது பிளட் அண்ட் மியூக்கஸ் இந்த ஸ்டூல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரத்தம் கலந்த சீதபேதி இந்த நோயாளிகள். ஓகேங்களா? வயிற்றுப்போக்கில் ஆரம்பித்து ரத்தம் மற்றும் கோழையுடன் கூடிய என்னது சீதபேதி வரை வேறுபடுகின்றன. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமானது ஹவுஸ் ஃப்ளைஸ். ஸோ வாட் இஸ் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை? தட் இஸ் கால்ட் மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று வருஷம் கேட்பாங்க, வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஹவுஸ் ஃப்ளைஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது வந்து வீட்டு ஈக்கல்னு சொல்லக்கூடியது. அப்போ சொல்லக்கூடியது வீட்டு ஈக்கல், அதான் ஹவுஸ் ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து மஸ்கா டொமஸ்டிகா அப்படி மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயினாக ஹவுஸ் ஃப்ளைஸ் மஸ்கா டொமஸ்டிகா ஆக்ட் அஸ் எ கேரியர். ஏன்னா இதுதான் வந்து நோயை வந்து உருவாக்கக்கூடியது. ஏன்னா இந்த மஸ்கா டொமஸ்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் என்னவா ஆக்ட் பண்ணுது? ஆக்ட் அஸ் எ கேரியர் அல்லது என்னது வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து பரப்பக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் த பேராசைட் ஃப்ரம் த கண்டாமினேட்டட் ஸ்பேசஸ் அண்ட் என்னது வாட்டர் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது அது எங்கே வேணால் உட்காரலாம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது நம்முடைய கழிவுகள்னு சொல்கிறாங்களா, அதை வந்து ஃபேக்கல்னு சொல்லுவாங்க, அதை ஃபேஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதில் உட்காந்துட்டு அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சாப்பாடு வந்து உட்காரும். அந்த சாப்பிட அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி அமீபிக் டிசென்ட்ரி வரதுக்குள்ள வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே அந்த கழிவுல வந்து உட்காந்துட்டு மறுபடியும் நம்ம தண்ணியில் வந்து உட்காருது அப்படின்னா வந்துட்டு அந்த தண்ணி நம்ம குடிச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி அமீபிக் டிசென்ட்ரி வந்து வரதுக்குள்ள வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த நோயை கடத்தக்கூடிய வெக்டாரா அல்லது கேரியரா எது இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து இருக்குது. அதாவது வீட்டு ஈக்கில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருக்காங்க தமிழில் மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரிலிருந்து இந்த ஒட்டுணை கடத்தும் என்னது கடத்தியாக வீட்டு ஈக்கில் வந்து செயலாற்றுகின்றன அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பார்த்துக்கோ. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்துக்கோ. இது சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் கேட்கலாம். திஸ் இஸ் த என்டாமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஸோ திஸ் இஸ் கால்ட் த நியூக்ளியஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் த எண்டோபிளாசம். அவுட்டரில் இன்னரில் எண்டோபிளாசம், அவுட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கப்பா? எக்டோபிளாசம். திஸ் இஸ் கால்ட் த பிளாஸ்மா லெமா கவரிங் சொல்லக்கூடியது. and this is called the food vacuole and this is called the endosome அப்படி நம்ம சொல்லலாம். Okay, this is the diagram of the Entamoeba histolytica. Okay, so this is the overall amoebiasis or amoebic dysentery or amoebic colitis ன்னு சொல்லக்கூடியது. சரி, colitis ன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? amoebiasis also called amoebic dysentery or amoebic colitis அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் கான்சிடர்ட் பை த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஆல்சோ another one of the protozoan disease that is called ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். அதாவது ஆப்ரிக்கன் தூக்க வியாதி அப்படின்ற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம் நம்ம. சரியா? இது எதனால் ஏற்படக்கூடியது? இட் இஸ் ஆல்சோ காஸ்டு பை ட்ரிப்பனோசோமா ஸ்பீசிஸ் சொல்லக்கூடியது. ஆல்ரெடி ஐ டோல்ட் சம் protozoan disease. ஸோ அதில் ஒரு டிசீஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்லக்கூடிய ஆப்ரிக்கன் தூக்க வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது எதனால் ஏற்படுகிறோன்ட்டு அது எந்த ஸ்பீசிஸ் மூலிமா ஏற்படுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் த ட்ரிப்பனோசோமா. இப்போ மலேரியா இட் இஸ் காஸ்டு பை த பிளாஸ்மோடியம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ டைபாய்டு இஸ் காஸ்டு பை த சால்மோனெல்லா டைப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி டிபி ஓகேவா இருக்குது நமக்கு. டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் அது எதனால் எப்படின்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ரிக் டிசென்ட்ரி இஸ் காஸ்டு பை த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. அந்த மாதிரி ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் கூட இந்த ஆப்ரிக் தூக்க வியாதியை எதுப்பாக உருவாக்குது அப்படின்னா வந்துட்டு ட்ரிப்பனோசோமா தான் வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? த ட்ரிப்பனோசோமா ஜென்ரேட் டிரான்ஸ்மிட்டட் பை த பெட் சக்கிங் ஓகே சிசி ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ட்ரிப்பனோசோமா is generally transmitted by the blood sucking CC flies. ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது ஆப்பிரிக்க தூக்கு வியாதின்னு சொல்லக்கூடியது ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அது எதனால் எப்படின்னா ட்ரிப்பனோசோமா மூலிமா ஏற்படக்கூடியது. சரியா? பொதுவாக வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அந்த சிசி அப்படின்ற தமிழ் சொன்னால் வந்து செச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செச்சி அந்த
தமிழ் என்ன சொல்கிறாங்க, செச்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஈக்களால் வந்து ஏற்படக்கூடியது, அதாவது சிசி அப்படின்ற ரத்த உறிஞ்சி ஈக்களால் ட்ரிப்னோசோமா வந்து கடத்தப்படுகிறது. இந்த ரத்த உறிஞ்சானது ஈக்கள்னு சொல்லக்கூடியது, அது மூலிமா இதை வந்து கொடுத்தாங்க பை த பிளட் சக்கிங் சிசி ஃப்ளைஸ், ரத்த உறிஞ்சி ஈக்களால். ஓகே, இந்த ட்ரிப்னோசோமா வந்து என்னது கடத்தப்படுகிறது. இட் இஸ் ஜெனரலி டிரான்ஸ்மிட்டட் பை த பிளட் சக்கிங் சிசி ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரிப்னோசோமான்னு சொல்லக்கூடிய 3 சிற்றினங்கள் வந்து மனிதர்கள் வந்து தூக்க வியாதி வந்து ஏற்படுத்துகின்றன. இந்த 3 species of the trypanosoma causes sleeping sickness in the man அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 3 சிற்றினங்கள் இதில் ட்ரிப்னோசோமாவின் 3 சிற்றினங்கள் மனிதனில் வந்து தூக்க வியாதி வந்து ஏற்படுத்துகின்றன. ஓகே, அதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். See the first one. ஸோ ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிப்னோசோமா என்னது, கேம்பியன்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசினா பல்பாலிஸ்ன்னு சொல்லக்கூடியது. கிளாசினா பல்பாலிஸ் இட் இஸ், அதான் நம்ம சொன்ன சிசி ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி டோல், ஏன்னா ஆப்பிரிக்கன் தூக்க வேதன்னு சொல்லக்கூடியது, ஆப்பிரிக்கன் சிலிப்பின் சிக்னஸ் சொல்லக்கூடிய ட்ரிப்னோசோமா அந்த ஸ்பீசி மூலியமாக ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக அந்த எந்த ஃப்ளை மூலியமாக அப்படின்னா, எந்த ஈக்கல் மூலியமாக அப்படின்னா வந்து தட் இஸ் கால்ட் சிசி ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த உறிஞ்சி ஈக்கலால் ட்ரிப்னோசோமா வந்து கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ அதில் 3 இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 3 species ஆஃப் ட்ரிப்னோசோமா எது காஸ் பண்ணுது, ஸ்லீப்பிங் சிக்னஸ் இந்த மேன், ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி வந்து உருவாக்குறத சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த கிளாசினா. என்ன கொடுத்துருங்க, கிளாசினா பல்பாலிஸ் சொல்லக்கூடியது. கிளாசினா என்னது, பல்பாலிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிசி ஃப்ளை மூலிமா இது வந்து ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த ஈக்கல் மூலிமா இது வந்து உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? கொடுங்க சிசி ஃப்ளை அண்ட் காசஸ் த கேம்பியன் ஆர் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு அண்ட் காசு கேம்பியன் அது ஒரு டைப் ஆஃப் ஃபீவர்னு சொல்லக்கூடியது. கேம்பியன் காய்ச்சல். ஓகே, கேம்பியன் ஃபீவர்னு சொல்லக்கூடியது. கேம்பியன் என்னது, ஃபீவர். கேம்பியன் ஃபீவர். ஓகேவா? கேம்பியன் ஃபீவர் ஆர் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது இது வந்து கேம்பியன் காய்ச்சல் அல்லது என்னது மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி வந்து ஏற்படுத்துகிறது. சரியா? இது வந்து எது நம்ம வந்து உருவாக்குதுன்னா வந்து ஒன்று ஃபீவர் வந்து உருவாக்குது, கேம்பியன் ஃபீவர் வந்து உருவாக்குது. இல்லை அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்லக்கூடிய ஸோ மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதியை வந்து இவை ஏற்படுத்துகிறது அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, so the 3 species of trypanosoma it causes sleeping sickness in the human being. The first one trypanosoma campion, it is transmitted by the Glossina phalpalis cc fly and it causes a campion fever and central African sleeping sickness. And see the second one. Trypanosoma, second one Trypanosoma rhodesians. Trypanosoma rhodesians is transmitted by Trypanosoma rhodesian is transmitted by the Glossina marcitans அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? Trypanosoma rhodesians ஓகேங்களா, Glossina marcitans ஓகே அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சிசி பிளை ஈக்கல் மூலிமா இது வந்து ஏற்படுத்த வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? Trypanosoma rhodesians is transmitted by the Glossina marcitans. காசிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, Rhodesian or ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ட்ரிப்பனோசோமா ரொடிசியன்ஸ், கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சிசி ஃப்ளை. ஓகே, அது தமிழ் சொன்னால் செச்சி ஈக்கல்னு சொல்கிறாங்க. செச்சி ஈக்கல் மூலிமா இந்த நோய் வந்து பரவதாக சொல்லியிருக்காங்க. இது ரொடிசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்க வியாதியை வந்து இவை ஏற்படுத்துகின்றன. ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்லக்கூடியது. அண்ட் ஃபைனலி தேர்ட் ஒன் ட்ரிப்பனோசோமா. ஓகேவா? குரூசின்னு சொல்லக்கூடியது. ட்ரிப்பனோசோமா என்னது, குரூசின்னு சொல்லக்கூடிய. இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட் பை த பக் மூலிமா ஏற்படுத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்ரிப்பனோசோமா குரூசின்னு சொல்லக்கூடியது ட்ரையோடமா மெஜிஸ்டா அப்படின்ற பூச்சிகள் மூலியமாக பரவுகிறது. அதான் அந்த பூச்சி சொல்லக்கூடியது பக்குன்னு சொல்லக்கூடியது. ட்ரிப்பனோசோமா குரூசி இஸ் டிரான்ஸ்மிட் பை த பக் தட் இஸ் கால்டு ட்ரையோடமா மெஜிஸ்டான்னு சொல்லக்கூடியது. ட்ரையோடமா என்னது, மெஜிஸ்டா. அண்ட் காஸ் என்ன கொடுத்துருங்க, சாகஸ் டிசீஸ் ஆர் அமெரிக்கன் ட்ரிப்பனோசோமியாசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் உனக்கு. சரியா? இது எதை உருவாக்குது, எந்த நோய் வந்து உருவாக்குதுன்னா வந்துட்டு இது சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க தூக்க வியாதி. ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து ஏற்படுத்த வந்து கொடுத்துருக்காங்க. சாகாஸ் டிசீஸ் ஆர் அமெரிக்கன் ட்ரிப்பனோசோமியாஸ் நோய் வந்து ஏற்படுது. எது ட்ரிப்பனோசோமா என்னது, ட்ரிப்பனோசோமியாஸ் குரூசின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? see the last one, காலாசார் is always called the visceral leishmaniasis. Already I told some protozoan disease and காலாசார் or visceral
லீஸ்மேனியாசிஸ், அதாவது காலாசர்னு சொல்லக்கூடியது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து வைட்ரரி லீஸ்மேனியாசிஸ். ஓகே, வைட்ரரி என்னது லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் ஏற்படக்கூடிய இந்த காலாசர்னு சொல்லக்கூடியது வந்துட்டு லீஸ்மேனியா டோனாவானி. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். காலாசர் இஸ் காஸ்டு பை லீஸ்மேனியா டோனாவானி. விசரல் லீஸ்மேனியாசிஸ் இஸ் காஸ்டு பை லீஸ்மேனியா டோனாவானி. ஓகே, காலாசர் அல்லது வைட்டரி லீஸ்மேனியாஸ்ன்னு சொல்லக்கூடியது லீஸ்மேனியா டோனாவானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணியால் ஏற்படுறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் விச் இஸ் இது எது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா வந்து பை த வெக்டார். வாட் இஸ் த நேம் தட் வெக்டார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிடிபோட்டமஸ், தட்ஸ் கால்ட் த சாண்ட் ஃப்ளை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ காலாசர்னு சொல்லக்கூடிய எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக இது மணல் பூச்சி, அதை நம்ம சொல்கிறோம் சாண்ட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது பிலிபோட்டமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கடத்திகள் மூலியமாக பரப்புகின்றன. ஓகே, பிகாஸ் ஹியர் த கேரியர் ஆர் வெக்டார், ஸோ தட் இஸ் கால்ட் த சாண்ட் ஃப்ளை ஆர் பிலிபோட்டமஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உனக்கு. சரி, இந்த நோய் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எந்த நோய் கடத்திகள் மூலிமா இது வந்து பரவுது அப்படின்னா வந்து இது மூலிமா வந்து பரவுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த சாண்ட் ஃப்ளை அது பிலிபோட்டமஸ் சொல்லக்கூடியது பிகாஸ் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் எ வெக்டார். அது மாதிரி இன்ஃபெக்ஷன் மே அக்கர் இன் த எண்டோதீலியல் செல்ஸ், bone marrow, liver, limb glands and blood vessels of the spleen அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது மணல் பூச்சி மூலயமா இந்த நோய் கடத்தி மணல் பூச்சி சொல்லக்கூடிய இந்த நோய் கடத்திகள் மூலயமா இந்த நோய் வந்து பரவறதா சொல்லியிருக்காங்க. இந்த நோயால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எண்டோதீலியல் செல்கள்னு சொல்லக்கூடியது எண்டோதீலியல் செல்கள், எலும்பு மஜ்ஜை, ஓகே அதான் சொல்கிறாங்க போன் மேரோன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அங்கேருந்து நமக்கு வந்து அந்த பிளட் செல் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து இப்போ நடக்குது இந்த போன் மேரோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கல்லீரல், அதான் லிவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு லிம் கிளான்ஸ் சொல்லக்கூடியது, நேர்நீர் சுரப்பிகள்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்பெயின் சொல்லக்கூடியது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணீரல்னு சொல்லுவாங்க. மண்ணீரல் ரத்த குழாய்கள், ஓகே, ஆகியவற்றில் தொற்று ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இன்ஃபெக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஒன்று எண்டோதீலியல் செல்ஸு, போன் மேரோ, லிவரு, லிம் கிளான்ஸு அண்ட் பிளட் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்ப்ளீன், எங்கெல்லாம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அந்த நோய் தொற்று வந்து இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இதுக்கு அறிகுறிகள் என்னவா இருக்கும்? வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் த காலாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும், எடை குறைஞ்சி போயிடும், அனிமியா இருக்குது, ரத்த சோகை, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா எடை குறையுது, ரத்த சோகை, அதுக்கப்புறம் ஃபீவர் இருக்கும், காய்ச்சல், அதுக்கப்புறம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன், மண்ணீர் வந்து வீங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வந்து வீங்கிடும், மண்ணீர் மற்றும் கல்லீரல் வீக்கன்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே இதுக்கான சிம்டம்ஸு காலாசாரோட சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? See the next one, malaria. So malaria is caused by different type of the plasmodium. Already told what is the causing agent of the malaria, that is called the plasmodium species அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ மலேரியா சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பல்வேறு வகையான பிளாஸ்மோடிய இனங்களான ஸ்பீசிஸ் சொல்கிறாங்க, அது மூலிமா ஏற்பட வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், Plasmodium ovale, Plasmodium malariae and Plasmodium falciparum. So these are some different types of species. Okay, so that Plasmodium species that is responsible for the malaria. Okay, and see the Plasmodium where does live அப்படினா வந்து the Plasmodium live in the RBC of the human. One more question. Plasmodium live in the RBC of human. It is a nature in mature condition it is called trophocyte. ஸோ மெச்சூர் கண்டிஷனோட நேம் என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரோபோசைட் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதையும் வந்து தெரிய வந்து பார்த்துக்கோ. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் பிளாஸ்மோடியம் falciparum சொல்லக்கூடியது. ஸோ இதனால் வந்து இந்த நோய் வந்து ஏற்படுறத வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பிளாஸ்மோடியம் சொல்லக்கூடியது ட்ரோபோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதிர்நிலையில் மனிதனோட ரத்த சிப்பணி வந்து வாழ்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து நோய் தொற்றிய பெண் அனாபிளஸ் கொசு கடிப்பதன் மூலியமாக ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு வந்து பரவுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கொடுக்குற மாதிரி இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். எதனால்? பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனாபிளஸ் மஸ்கிட்டோ, நாட் ஃபார் மேல் அனாபிளஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாபிளஸ். அது முக்கியமாக நோய் தொற்று பரவிய இன்ஃபெக்டான ஒரு ஃபீமேல் அனாபிளஸ் மஸ்கிட்டோ நம்மளை பைட் பண்ணுறது மூலிமா எது ஏற்படுத்த சொல்லுவாங்க? இந்த மலேரியா ஃபீவர் வந்து ஏற்படுத்த வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து அந்த மலேரியா சொல்லக்கூடிய. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா என்னுடைய லைஃப் சைக்கிள், ஓகேங்களா? லைஃப் சைக்கிள் பிளாஸ்மோடியம் அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எது பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து புரோட்டோசோவா டிசீஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா அமீபியாசிஸ் சொல்லக்கூடியது. ஸோ அமீபியாசிஸ் இஸ் காஸ்டு பை என்ன கொடுத்துருங்க அப்படின்னா வந்து என்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா.
ஸோ அது எங்கே வாழுதுன்னா இஸ் மோஸ்ட்லி லிவ் இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன் இன் த ஹியூமன் பீயிங். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த விச் ஒன் இஸ் கால்ட் த pathogenic nature, that is called the trophocyte. Okay, so that trophocyte they enter in the large intestine. ஓகேங்களா? the wall of the large intestine. ஓகேங்களா? அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அது வந்து சாப்பிட்றது மூலிமா ஓகே அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் அதே மாதிரி அந்த பாக்டீரியாலாம் சாப்பிட்டு அங்கே நமக்கு என்ன வேண்ட ஒரு ரத்த கசிவு அல்சரேஷனு அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ நமக்கு என்ன வேண்ட ஃபைனலாக வந்து நமக்கு ரத்தம் கலந்த பேதியாக வந்து அது வெளியே வருது அந்த கொடுத்துருக்காங்க. அதான் ரத்தம் கலந்த சேது பேதின்னு சொல்லக்கூடிய தட் இஸ் கால்ட் அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்டு நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதில் முக்கியமாக ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அது எதனால் ஏற்படுத்தணும்னு ட்ரிப்பனிசோமா மூலிமா வந்து ஏற்படக்கூடியது. சரியா? அது முக்கியமாக அந்த சிசி ஃப்ளை அப்படின்ற ரத்த உறிஞ்சி ஈக்களால் வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம. சரியா? அதில் 3 பார்த்தோம். ஸோ அது என்னென்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று ட்ரிப்பனிசோமா கேம்பெயின் சொல்லக்கூடியது. சரியா? அதே மாதிரி ட்ரிப்பனிசோமா வந்து ரொடிசியன் சொல்லக்கூடியது. சரியா? ட்ரிப்பனிசமானது ரொடிசியன்ஸு. அடுத்து ட்ரிப்பனிசமானது குரூசின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதை திருப்பி ஃபைனலில் எது பார்த்தோம்னா காலாசர் பற்றி வந்து பார்த்தோம். ஓகே, காலாசர் இஸ் காஸ்ட் பை த லீஸ்மேனியா டோனாவானி. அதை மறந்துடாதீங்க. இது எந்த பூச்சி மூலிமா அப்படின்ட்டு சாண்ட்ஃப்ளை அதான் வந்து ப்ளீபோட்டர்னு சொல்லக்கூடிய மணல் பூச்சி மூலிமா இது வந்து ஏற்படக்கூடியது. சரியா? அதுக்கு அறிவியலில் வந்து பார்த்தோம். அதே மாதிரி மலேரியான்னு சொல்லக்கூடியது பிளாஸ்மோடியம் மூலிமா வந்து ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? So thank you so much to all.